நமது ஆண்டவரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே நமது அருமையான வேதாரண்யம் திருச்சபை விசுவாசிகள், அருமையான சபை மூப்பர்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் என் மனமார்ந்த வாழ்த்தலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடிக்கடி நான் வந்து வர அனுபவம் உண்டு. அநேகர் நமக்கு தெரிந்தவர்கள். பண்ணைக்காடு திருச்சபைக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உங்களை காண்பதில், உங்களோடு கூட சேர்ந்து ஐக்கியப்படுவதில், ஆண்டவரை மகிமைப்படுத்துவதில் நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கடந்த மாதம், இந்த மாதம்தான் 4, 5, 6, 7 வேளாங்கண்ணியில் கர்த்தருடைய ஊழியத்திற்காக நாங்கள் அழைக்கப்பட்டு போயிருந்தோம். 4ஆம் தேதி விட்டுட்டு 5ஆம் தேதி விட்டு 6ஆம் தேதி சகோதரர் ஒரு வார்த்தை சொன்னார். நீங்கள் இந்த மாதம் இந்த இடத்துக்கு ஆராதனைக்கு வர முடியுமான்னு சொன்னார். நான் கூட சற்று கூட கொஞ்சம் யோசிக்கலை. வரேன் பிரதர் அப்படி சந்தோஷமாக நானும் உற்சாகமாக சொல்லிட்டேன். ஆனால் தடை ஆகலை. அங்கே யாரை ஏற்படுத்துறதுன்னு சொல்லி அதையும் கூட நான் யோசிக்கலை. ஆனாலும் கர்த்தர் பார்த்துக்குருவாருங்க. ஆனால் ஆச்சரியம் பாருங்கள், நான் இங்கே வருவது தேவனுடைய சித்தம், அதுதான் தேவனுடைய நோக்கம், அதுதான் தேவனுடைய விருப்பமாக இருந்திருக்கு. எதிர்பாராமல் ஒரு சகோதரன் கேரளாவிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறார். வேளாங்கண்ணி ஊழியத்தை முடிச்சு வீட்டுக்கு போகிறேன், ஒரு ஃபோன் பண்ணுறார் கேரளாவிலேருந்து. பிரதர், நாங்கள் இந்த வாரம் ஃபேமிலியாக குடும்பமாக உங்களோட ஆராதனைக்கு வர்றோம். கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு வருத்தம், அவங்க வரும்போது நாங்கள் இல்லையே. அவர் சொன்னார், நான் சொன்னேன் இந்த மாதிரி பிரதர் நான் வேதாரண்யம் போக வேண்டியிருக்கு, நீங்கள் வந்து அதில் பொறுப்பை பார்த்து சபை மூப்பர்கள் இருக்காங்கண்ணே. சந்தோஷம் பிரதர், நாங்கள் நடத்திட்டு போகிறோம், நீங்கள் கண்டிப்பாக வாங்கினேன். எனக்கு பதில் அங்கே வருது. அருமையான சகோதரர் ஏற்படுத்திட்டு வர ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்காக நீங்கள் ஆண்டு சமூகத்தில் ஜெபிப்போம். தொடர்ந்து அருமையான அன்பு சகோதரர் பாண்டியன் பிரதர் காலையில் ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டார். ஆனால் இன்றைக்கி அவர் இவ்வளோ ஜெப குறிப்பு நான் கூட சொல்லலாம்னு நினச்சேன், நான் நடத்துகிறேன் பிரதர் சொல்லலாம்னு நினச்சேன். ஆனால் அவர் சில பாயிண்ட்டெல்லாம் குறித்து வச்சுருப்பார். என் சபையை பற்றி எனக்கு தான் தெரியும், அவருக்கு தான் தெரியும். நம்ம கொஞ்சம் பொறுமையாக நான் ஜெபம் பண்ணிகிட்டு தான் உட்காந்துருந்தேன். அவ்வளோ வாமிட்டு எடுத்து கொஞ்ச நேரம் கட்டில் படுத்து எடுத்து வந்தார். பாண்டியன் பிரதருக்காக, சகோதரிக்காக, பிள்ளைகளுக்காக நம்மளும் ஜெபத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டோடைய நாமத்தினால ஒரு பாடல், ஒரே ஒரு சரணத்தை மட்டும் பாடி ஆண்டுடைய வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். எல்லாருக்கும் தெரிந்த பாடலும் அல்ல, நம்ம பாடல் புத்தகத்தில் இருக்கிற பாடலும் அல்ல, புதிய பாடல். இங்கே வந்து ஒரு சின்ன 2 சரணத்தை மட்டும் பாடி சீக்கிரமாக நான் முடித்து விடுவேன். அருமையான தேவ ஊழிய சொல்லிட்டார், அரை மணி நேரம் 25 நிமிஷத்துலேயே நான் முடிச்சிருவேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட பட்டினி குட்டிகளை பட்டினி போடலாம் என்ற பாடலை 2 சரணத்தை மட்டும் பாடி, எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல். என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி நம்ம சபையில் விசுவாசியில் விரும்பி பாட சொல்லுவாங்க. நீங்கள் நான் பாடுறது ஒருவேளை ராகம் இல்லாமல் இருக்கலாம், சுதி இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் பொறுத்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ நம்மை வெறுத்திடுவாரோ. நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம்.
நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ நம்மை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரல்லவோ நம்மை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றும் முன்னே, தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கங்கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்துட மாட்டார், நம்மை கைவிட மாட்டார், நம்மை மறந்திட மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. உண்மையிலே நம்மளுடைய உலகத்தில் தாயின் அன்பு கூட ஒரு நாள் என்ன செய்வாங்க, மாறி போகும். தந்தையின் அன்பு ஒரு நாள் பிரிந்து போகும். பிள்ளையின் அன்பு கூட ஒரு நாள் பிரிந்து போகும். உலகத்தின் அன்பு கூட ஒரு நாள் ஒளிந்து போகும். ஆனால் எந்த அன்பு மாறாதுங்க? ஆண்டவராக இயேசுவின் அன்பு என்றைக்குமே மாறவே மாறாது. நீங்களும் நானும் உட்கார்ந்துக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை ஒருபோது என்ன செய்ய மாட்டாருங்க, மறக்கவே மாட்டார், கைவிடவே மாட்டார். நாம் தான் சில வேளை என்ன பண்ணிடுறோம், ஆராதனையை மறந்துடுறோம், ஜெபத்தை மறந்துடுறோம், வேதம் வாசிக்க மறந்துடுறோம், சோத்திரம் பண்ண மறந்துடுறோம், ஆண்டவரை கனம் பண்ண மறந்துடுறோம். நீ சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் ஆண்டவர் நினைச்ச மாட்டாருங்க, நம்மளை மறக்கவே மாட்டார். அவருடைய வல்லமை நம்ம கூடவே இருக்கிறது. ஆகையினால வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து நாம் சிந்தித்து தியானிக்கலாம். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி தான். தானியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆமென். தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில் அருமையான ஒரு வார்த்தை. தர்சுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் யாருடைய காரியம் ஜெயமாக இருந்ததா? தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அல்லேலூயா. நம்முடைய காரியமெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் விரும்புகிறோம், ஜெயமாக இருக்கணும். ஒரு வீட்டு வேலை நடந்து கொண்டிருக்கிறது, அது ஜெயமாக முடியணும். பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் இருக்கிறது, அது ஜெயமாக முடியணும் அப்படின்னு சொல்லி சில வேளை நம்ம எல்லாம் ஆசைப்படுறது உண்மைதான், எதிர்பார்க்கறது நல்லது தான். ஆனால் இங்கே தானியேலுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த தானியேலின் புஸ்தகத்தில் எத்தனை அதிகாரம் இருக்குது தெரியுமா? தானியேலின் புஸ்தகம் எத்தனை அதிகாரம் இருக்குது? 12 அதிகாரம் இருக்குது. இந்த 12 அதிகாரத்திலும் நீங்கள் தயவுசெய்து வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், படித்திருப்பீங்க. நல்லா உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஒரு பகுதி தான். தெரியாததை, புரியாததை, புதிதானதை நான் ஒன்றும் சொல்லவில்லை. எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய நிலைமையில் வளர்ந்த பிள்ளைகள். ஆகையினால் இந்த தானியேலுடைய புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் சிந்தித்து தியானிக்கலாம். ஆண்டவர் தாமே நம்மோடு பேசுவாராக. அந்த தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது. ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 7:7 அருமையான காரியத்தை நாம் வாசித்தோம், கேட்டோம், நம்ம எல்லாம் தெரிந்திருக்கிறோம். முதலாவது என்ன செய்யுங்க? கேளுங்கள்.
ரெண்டாவது தேடுங்கள், மூன்றாவது தட்டுங்கள். கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள். இது மூன்றையும் நம்ம செய்யும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும். கேட்கணும், தேடணும், ஆண்டவரோடு கூட பேசணும். அதான் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்குற தெய்வம். எப்பொழுது என் பிள்ளைகள் கூப்பிட மாட்டார்களா, என் சமூகத்தில் வரமாட்டார்களா, என்னை நோக்கி ஜெபிக்க மாட்டார்களா என்று ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். உதாரணத்துக்கு நம்முடைய பிள்ளைகள் தூர தேசத்துலேயோ அல்லது தூர ஊர்லேயோ இருக்கிறார்கள். அவர்கள் சாப்பிட்டார்களா, சாப்பிடலையா, நல்லா இருக்கிறார்களா இல்லையான்னு சொல்லி நாம் ஒருவேளை எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். எப்பொழுது என் பிள்ளை இடத்துல ஒரு ஃபோன் கால் வரும், எப்பொழுது தொலைபேசியில் ஒரு கால் வரும், விசாரிக்கணும், பேசணும், ஆசையாக எதிர்பார்த்து கொண்டு இருப்போம். பெத்த தாய் தகப்பன் ஒவ்வொருவரும் எதிர்பார்த்து கொண்டே இருப்போம். பிள்ளைகள் ஃபோன் பண்ணியாச்சுன்னா சொல்ல முடியாத சந்தோஷம். சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்துருந்தா கூட டக்குன்னு வேகமாக எழுந்திரிச்சு போய் ஃபோன் கால் எடுத்து, என்னம்மா நல்லா இருக்கியாம்மா, சாப்பிட்டியாம்மா அப்படின்னு எல்லாம் அன்பெல்லாம் விசாரிப்போம். அதே போல தான் நம்முடைய பரம தகப்பன், என்னுடைய பிள்ளைகள் என்னோடு பேச மாட்டார்களா, காலையில் மாலையில் மதியத்தில் இரவில் என்னோடு பேச வரமாட்டார்களா என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடத்தில் ஆவலோடு எதிர்பார்க்கிறார். ஜெபிக்கிற மனிதன் ஜெயம் பெறுவான், ஜெபிக்காத மனிதன் ஜெயம் பெற மாட்டான். ஜெயம் பெற முடியாத மனுஷன் ஜெபிக்க மாட்டான், ஜெபிக்கிற மனுஷன் ஜெபிக்காமல் இருக்க மாட்டான். ஏன்னா அவங்களுக்கு அதே பழக்கம், ஆண்டவருக்கு பயப்படுற பயம் அவங்க உள்ளத்துக்குள்ளே எப்பொழுது இருக்கிறதுனால ஜெபிக்கிற மனுஷன் தான் ஜெயம் பெறுவான். இந்த தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருப்பதற்கு காரணம் ஒரு சில காரணங்களை நான் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். தானியேல் 1:8. வேண்டிக் கொண்டான். தானியேலுடைய காரியம், முதல் காரியம், 1வது காரியம், ஜெயமாக இருப்பதற்கு இவர் ஒரு பானபாத்திரக்காரர், ராஜாவுக்கு முன்னாடி நிற்கக்கூடியவர், பரிமாற்றம் செய்யக்கூடியவர். இவர் என்ன செஞ்சாருங்க, தனக்குள்ளே என்ன பண்ணாருங்க, தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணினார். நான் இதை செய்யக்கூடாது, நான் இதை செய்யக்கூடாது, இது தேவனுக்கு பிரியமில்லாதது, இது தேவனுக்கு ஏற்காதது, தேவனுக்கு அருவருப்பானது என்பதை தன் இருதயத்துக்குள்ளே என்ன பண்ணாருங்க, ஒரு தீர்மானம் எடுத்தார். அவிசுவாசியெல்லாம் இருக்கும் பொழுது பல நிலைமையில் தேவன் அறியாமல் பேசணும், தேவன் அறியாமல் சிந்தித்தோம், தேவன் அறியாமல் நடந்தோம், வாழ்ந்தோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறின பிறகு, மனம் திரும்பின பிறகு, பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிறகு, அவருடைய பிள்ளைகள் என்று முத்திரை போடப்பட்ட பிறகு நம்ம ஒரு தீர்மானத்தோடு வாழணும். அல்லேலூயா. இந்த தானியேல் அப்படி தான் ஒரு தீர்மானம் பண்ணினார். வார்த்தையில் மட்டுமல்ல, கிரியில் மட்டுமல்ல, தன் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ணினான். ஆண்டவருக்கு பயந்து வாழ்வேன், ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியத்தை ஒருபோதும் செய்ய மாட்டேன், என் ஆண்டவருக்கு எது விருப்பமோ அதைத்தான் நான் செய்வேன் என்று தன் இருதயத்துக்குள்ள ஒரு தீர்மானம் பண்ணினான். அந்த வசனத்தில் அருமையான வார்த்தை வாசிக்கும் பொழுது அருமையாக சொல்கிறாரு, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி, தன் இருதயம் தீட்டுப்படாதபடி, தன் சரீரம் தீட்டுப்படாதபடி, பாவம் அணுகாதபடி நல்ல ஒரு தீர்மானத்தோடு கூட வாழ்ந்தார். ஆகையினால்தான் தானியேலின் காரியம் எப்படி இருந்ததுங்க, ஜெயமாக இருந்தது. பாவம் செய்கிற ஆத்துமா என்ன செய்யுமா, சாகவே சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற மனிதனுக்கு சம்பளம் இருக்குது. என்னங்க பிரதர், வேலைக்கு போனால் தானே சம்பளம்? பாவம் செஞ்சால் சம்பளம் இருக்கா? இருக்குது. என்ன சம்பளம்? நரகம். ஐயா சொல்லிட்டார், நரகம் தண்டனை. ஆண்டவர் சும்மா விட மாட்டார், கணக்கு கொடுத்து ஆகணும். நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி,
வேலைக்கு போனால் கூலி எப்படி நிச்சயம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோமோ, அதே போல் பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் நிச்சயமாக கூலி உண்டு. அது மறுக்க முடியாது. ஆண்டவர் அது கொடுக்காம விட மாட்டான். நம்ம மனம் திரும்பி அந்த பிள்ளைகளாய் வாழ நல்ல இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுக்கணும். தீட்டான வார்த்தை நான் பேச மாட்டேன், தீட்டான வார்த்தை வாழ்ந்து புறப்படாது, என் இருதயத்தை தீட்டுப்படுத்த மாட்டேன், அசுத்தப்படுத்த மாட்டேன். மற்றவங்க முன்னாடி நான் பேசினாலும் ஞானமாக பேசணும், அறிவாக பேசணும், புத்தியோடு பேசணும், நிதானமாக பேசணும், யோசித்து பேசணும், பக்குவமாக பேசணும், பரிசுத்தமாக பேசணும். அப்படி தன் இருதயத்துக்குள்ளே நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கணும். இன்றைக்கி உலகப்புறமான சில காரியங்களெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்யக்கூடாது. எதுவாக இருந்தாலும், இறைச்சியாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் தேவனுக்கு எது விருப்பம் இல்லையோ அதை செய்யவே கூடாது. நம்ம இருதயத்தை என்ன செய்யணுமாங்க? நல்ல முறையில் ஒரு தீர்மானத்தோடு ஒரு வாழணும். நான் தேவன் பிள்ளை, எனக்குள்ள வேறு அசுத்தமான சிந்தனையோ எண்ணமோ குறுகிய மனப்பான்மையோ கருத்து வேறுபாடோ கசப்போ உள்ளே வரக்கூடாது. இறுதிய சுத்தமாக இருந்தால் தான் ஆண்டவர் சுத்தமான இறுதியத்தை வாசம் பண்ணுவார். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுக்க மாட்டார், இல்லை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் எங்கே இருக்குது? கன்னியாகுமரியில் இருக்குது, வேளாங்கண்ணியில் இருக்குது? இல்லைங்க, நீங்களும் நான் தான் தேவனுடைய ஆலயம். நான் தான் தேவன் தங்குற ஆலயம். இந்த ஆலயம் எப்படி இருக்கணுமா? சுத்தமாக இருக்கணும். துதிக்கிறோம், பாடுறோம், ஸ்தோத்திரம் பண்ணுறோம், ஆண்டவருடைய வசனத்தை சொல்கிறோம், ஆண்டவருடைய வசனத்தை பிறருக்கு சொல்கிறோம். நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை அது தேவனுக்கு ஏற்றதாக இருக்கணும். அது கிரிகையுள்ள வார்த்தையாக இருக்கணும். மற்றவங்களுக்கு கிரிகை செய்யணும். ஆண்டவர் பேசினார், அவர் பேசின வார்த்தையெல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தை? வல்லமுள்ள வார்த்தை. லாசரு மரித்து எத்தனை நாள் ஆச்சுங்க? 4 நாள் ஆச்சு. எல்லாரும் அழுகிறாங்க. முடிஞ்சு 4 நாளுக்கு அப்புறம் உயிரோடு எழுந்திருப்பானா? எல்லோரும் ஆண்டவர் வந்தார். வந்து உடனே என்ன சொன்னாருங்க? கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்கன்ட்டு என்ன சொல்லி கூப்பிட்டாரு? லாசருவே எழுந்து வானார். வந்தாரா இல்லையா? அந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமுள்ள வார்த்தை, உயிர்மீச்சு கொடுக்கக்கூடிய வார்த்தை. லாசருவே எழுந்து வான்னாரு. உடனே எழுந்து வந்தான். நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தை மற்றவங்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தை மற்றவங்களை சோர்ந்து போக வைக்கிற வார்த்தையாக இருக்கக்கூடாது. நீங்களும் நானும் பேசுகிற வார்த்தை அநேகரை ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கணும். எங்கே இருதயத்தில் என்ன இருக்கோ அதாங்க வெளியே வரும். பானையில் என்ன இருக்கோ அது எங்கே வரும்? அகப்பிக்க வரும். அகப்பிக்கு என்ன இருக்கோ அதங்க தட்டுக்கு வரும். தட்டில் என்ன இருக்கோ அதை கைக்கு வரும். கையில் என்ன இருக்கோ நம்ம வாய்க்கு வரும். வாய்க்குள்ளேருந்து என்ன இருதயத்தில் என்ன வருதோ அதான் புறப்பட்டு வரும். இந்த தானியேலுடைய காரிய ஜெயமாக இருப்பதற்கு தன் இருதயத்தில் நல்ல ஒரு தீர்மானம் பண்ணார். என்ன தீர்மானம்? தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளிடத்தில் போய் என்ன செஞ்சான்? கேட்டு வேண்டி கொண்டான். நான் அதை செய்ய மாட்டேன். நீங்களும் நானும் தேவ பிள்ளையா, நீங்களும் நானும் நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்கணும். நம்முடைய குடும்ப காரியம், நம்முடைய பிள்ளைகள் காரியம், நம்ம எதிர்கால காரியம், நம்ம வேலை செய்கிற காரியம், நம்முடைய பிஸ்னஸ் காரியம் எல்லாம் ஜெயமாக இருக்கணும்னா இருதயத்தில் நல்ல ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவர் சமத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து வாழத்தான் தேவன் விரும்புகிறார். அப்படி செய்யும் பொழுது நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்கும். அடுத்ததாக இன்னொரு காரியத்தை நான் வாசிக்கும் பொழுது 6ஆம் அதிகாரத்தில் 9-10வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். தானியேலோ வென்றால் ஆமென். 2வது தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருக்கு. என்ன பண்ணாருங்க? என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணினார். ஏன் யோசிக்கிறீங்க? ஜெபம் பண்ணினார். எத்தனை வேலை? நீங்களே நானும் ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பண்ணுறோம்? ஒரு நேரம் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரதர். உண்மையாக தான் நான் சொல்கிறேன். நன்றி சிஸ்டர், நன்றி. இன்றைக்கி அநேக விசுவாசிக பிள்ளைகளுடைய வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லை, காலை ஜெபம் இல்லை, சபையில் கூடி வர ஜெபத்துலையும் பங்கு பெற முடியல.
இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னார். நான் ரட்சிக்கப்பட்ட போது ஞானசாரம் எடுத்து சபைக்கு வந்தபோது சொன்னார், காலை ஜெபம் இல்லாத வீடு கதவு இல்லாத வீடு, மாலை ஜெபம் இல்லாத வீடு மதில் இல்லாத வீடு, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. இந்த மூணுமே இல்லைன்னா வீடாங்க. வாசல் கதவு இல்லைன்னா உள்ளே என்னெல்லாம் வரும்? நாய் வரும், பூனை வரும், விசேஷங்கள்லாம் உள்ளே வரும். இந்த காலை ஜெபம் இல்லாத வீடு கதவு இல்லாத வீடு, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு, கதவு இருக்குது, ஜன்னல் இருக்குது, செவர் இருக்குது, எல்லாம் இருக்குது, லைட் இருக்குது, மேலே கூரை இல்லைன்னா, காங்கிரீட் இல்லைன்னா உள்ளே உட்கார முடியுமா? அடிக்கிற வெயில் வரும், பனி வரும், மழை வரும், எங்கிட்ட ஓடணும்னு தான் தோணும். அதுபோல் தேவ பிள்ளைகள் நீங்களும் நல்லா சிந்திக்கணும். காலை ஜெபம் இல்லாத வீடு கதவு இல்லாத வீடு, மாலை ஜெபம் இல்லாத வீடு மதில் இல்லாத வீடு, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு, சபையில் கூடி வர்ற ஜெபத்தில் கலந்து கொள்ளாமல் இருக்கிற வீடு ஐக்கியம் இல்லாத வீடு. ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஐக்கியமாக இல்லை. பார்த்தா சோத்திரம் சொல்கிறது கூட யோசிக்க வேண்டியதாக இருக்குது. கை கொடுத்தா கூட கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நல்லா இருக்கலாம் விசாரிக்க கூட கொஞ்சம் தயங்க வேண்டியதாக இருக்குது. வேதாரணி சபை அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். என்னை ஒரு இடத்துல கூப்பிட்டுருந்தாங்க. அடிக்கடி கூப்பிடுவாங்க. அது எந்த ஊர் எங்கன்னு கேட்கக்கூடாது, நானும் சொல்ல மாட்டேன். அப்போ அங்கே போகும்போது நல்லா 2 முறை 3 முறை போட்டு 4வது முறை போகும்போது எல்லாருமே சகோதரமார்கள், சபை மூப்பர்கள், விசுவாசிகள்லாம் வந்திருந்தாங்க. நான் செய்தியெல்லாம் கொடுத்துட்டு கீழே இறங்கி செய்தி கொடுக்கும்போது ஒரு வார்த்தையை கேட்டேன். ஒருவருக்கொருவர் சங்கீதத்தில் 138ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்குது. சகோதரர் ஒருவருக்கொரு எப்படி இருக்கணுமா? ஐக்கியமாக இருக்கணும். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் நன்மையுமாக இருக்கிறன்னு சொல்லி அந்த வசனத்தை கொண்டு பேசினேன். அப்போ பேசும்போது சொன்னாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் நாங்கள். திரும்ப கேட்டேன், நீங்கள் ஒருவருக்கொருவர் ஐக்கியமாக இருக்கீங்களா? அப்போ தான் சில விஷயங்கள்லாம் சொல்லுது. சண்டையாக இருக்குது, மனஸ்தாபமாக இருக்குது, ஒரே அப்பத்தில் பங்கு பெற நம்ம, ஒரே பாத்திரத்தில் பங்கு பெற நம்ம குறையுள்ளவங்களாக இருக்கக்கூடாது. இந்த காரியத்தில் தானியேல் பாருங்கள், 3 வேளை ஜெபிக்கிற மனிதன். முதல் காரியம் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருப்பதற்கு தன் இருதயத்தில் நல்ல ஒரு தீர்மானத்தோடு தீட்டுப்படாதபடி, தீட்டான காரியத்தை செய்யாதபடி தனக்குள் ஒரு தீர்மானம் பண்ணி வாழ்ந்தார். அவருடைய காரியம் ஜெயமாக இருந்தது. இங்கு முன்னாடி 6ஆம் அதிகாரத்தில் முல்லா வாசித்து பார்த்தா அந்த பொற்சிலையை வணங்க வேண்டும் அப்படிலாம் சொல்லி நெருக்கடியான சூழ்நிலை, நிர்பந்தமான ஒரு சூழ்நிலை. ஆனால் இவர் என்ன செய்கிறாருங்க? மனுஷனுக்கு பயப்படலை, அதிகாரத்துக்கு பயப்படலை, அதிகாரிக்கு பயப்படலை, அரசாங்கத்துக்கு பயப்படலை. யாருக்கு பயந்தார்? தேவாதி தேவனுக்கு பயந்து போய் ரூம்புக்குள்ளே போய் எப்பொழுதும் போல கதவை பூட்டியவர் முள்ளங்கால் படியிட்டு 3 வேளை ஜெபம் பண்ணுறார். ஜெபிக்கிற மனுஷன் என்ன செய்வாருங்க? ஜெயம் பெறுவார். இந்த தானியேல் ஜெயம் பெற்றார். நீங்களும் நானும் நம்முடைய காரியம் பல காரியங்களுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நடக்க மாட்டேது, முடிய மாட்டேது, அமைய மாட்டேது, வாய்க்க மாட்டேது, வர மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி சில வேளை தயங்கிட்டு இருக்கிறோம், யோசிக்கிறோம், கவலைப்படுறோம். நம்ம செய்ய வேண்டிய சரியாக செய்யணும். ஒரு விசுவாசி சரியான நிலைமையில் இருக்கணும். விசுவாசிக்கேற்ற ஒரு விசுவாசம் இருக்கணும். சில வேளையில் விசுவாசிகளுக்கு என்னெல்லாம் போயிடுது? விசுவாசம் எல்லாம் போயிடுது. பேர் என்ன பேருங்க? விஷ ஊசியெல்லாம் மாறிடக்கூடாது. விசுவாசிக்கேற்ற ஒரு விசுவாசம் இருக்கணும். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பாண்டிபதி நல்லா சொல்லி கொடுத்துருக்காரு நினைக்கிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆனால் நமக்கு என்ன இல்லைங்க? விசுவாசம் இல்லை. இது எங்கே கிடைக்கும்? வேளாங்கண்ணியில் கிடைக்குமா? திருச்சியில் கிடைக்குமா? இங்கே தாங்க கிடைக்கும். இந்த வேதத்தை நல்லா படிக்கணும். ஆண்டருக்கு நம்ம இருதயத்தில் ஒப்பு கொடுக்கணுங்க. விசுவாசத்தினால்தான் நீதிமான் பிழைப்பான். மனுஷனால் கூடாதவைகளெல்லாம் தேவனால் கூடும். விசுவாசம் நமக்கு அவசியம் வேணும். தானியேலுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது. நான் நம்ப மாட்டேன், நான் வணங்க மாட்டேன், நான் பணிந்து கொள்ள மாட்டேன், என் தேவனுடைய பாதத்தில் முழங்காலில் நிற்பேன், முழங்காலில் நின்று நான் ஜெபம் பண்ணுவேன், கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுப்பார். அடுத்து வாசிக்கிறோம்,
தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. அதுலேயே 9ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது ஒரு வசனத்தை கூட வாசிக்கிறோம் பாருங்களேன். தானியேல் 9:23 வசனத்தை வாசிக்கலாம். தானியேல் புஸ்தகம், நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் ஆமென் நீ மிகவும் பிரியமானவன். அல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதன் ஜெயம் பெறுவான். தானியேல் தன் இருதயத்தில் ஒரு நல்ல தீர்மானத்தோடு வாழ்ந்தார், ஜெயம் பெற்றார். 3 வேளையும் தேவனுக்கு பயந்து ஜெபம் பண்ணினார், ஜெயம் பெற்றார். இங்கு வாசிக்கிறோம், தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்தார். நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ வேலை கொடுக்குறவங்களுக்கோ உலகத்தின் மனுஷர்களுக்கோ நம்ம பிரியமாக வாழக்கூடாது. யாருக்கு பிரியமாக வாழணுங்க? பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுவது போல நீ எல்லாவற்றிலையும் வாழ்ந்து எப்படி இரு? சுகமாக இரு. ஆராதனைக்கு போகாமல் சுகமாக இரு, ஜெபம் பண்ணாமல் சுகமாக இரு, பைபிள் வாசிக்காமல் சுகமாக இரு. அப்படி சொல்லலை, நம்ம அப்படி எடுத்துருக்கவே கூடாது. உன் ஆத்துமா வாழ்கிறது போல, உன் ஆத்துமாவில் ஆண்டவர் குடியிருக்கிறார், உன் ஆத்துமாவில் உனக்கு பலம் தந்திருக்கிறார், உனக்காக உயிரவே கொடுத்திருக்கிறார். அந்த உன்னதமான தெய்வத்துடைய மகத்துவத்தை நினைத்து சிந்தித்து நீ அவருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? அவருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கணும். மனுஷனுக்கு பிரியமாக ஒருபோதும் இருக்கவே கூடாது. முகதாசனை பார்க்கவே கூடாது, ஏற்றத்தாழ்வு பார்க்கவே கூடாது. நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறேன்னா. இந்த வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்க. காபிரியேல் தூதன் சொல்கிறாரு, நீ மிகவும் பிரியமானவன். உங்களை என்னையும் பார்த்து எத்தனை பேர் சொல்கிறாங்க அப்படி? பிரியமான சகோதரன், பிரியமான சகோதரி, பிரியமான ஊழியக்காரர் அப்படின்னு யாராச்சும் நம்மளை சொல்லியிருக்காங்களா? நேராக பார்க்கும்போது சொல்லுவாங்க, நல்ல சகோதரி, நல்ல சகோதரன். தூரத்தில் போய் அடுத்தவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க? அவர் கிடக்கிறாரு. இதாங்க உலகத்தினுடைய மனுஷங்கள். நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். யார் என்ன பேசினாலும், யார் என்ன ஏசினாலும், யார் என்ன யோசித்தாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எல்லாரும் குற்றப்படுத்தினாங்க, எல்லாம் குறை சொன்னாங்க, காரி உமிழ்ந்தாங்க, கன்னத்தில் அரைஞ்சாங்க, தாடி மயிரை பிடுங்கினாங்க, விழாவில் ஈட்டிகளாக குத்துனாங்க. அது வரைக்கும் ஆண்டவர் எப்படி இருந்தார்? பிதாவுக்கு பிரியமாக இருந்தார். குத்துனவர்களும் ஏசினவர்களும் அறைந்தவர்களும் பரியாசம் பண்ணினவர்களும் கடைசியில் ஆண்டவராக இயேசுக்கருடைய அந்த மரணத்தில் ஒரு வார்த்தை சொன்னாங்க, சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கிறாரு, என்னத்தை பார்ப்போம், யார் காப்பாற்ற வருவானெல்லாம் பேசினாங்க. கடைசி நேரத்தில் எல்லாரும் நடக்கிற சம்பவத்தை பார்த்துட்டு மெய்யாகவே மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். நீங்களும் நானும் கடைசி காலத்தில் தேவனுக்கு முன்னாடி நிற்கும் போது மெய்யாகவே மெய்யாகவே இந்த வேதாரண்ய திருச்சபையார் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி நம்ம பார்த்து நம்முடைய ஆண்டவர் சொல்லல். தேவனுக்கு பிரியமாக நம்ம இருக்கணும், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழணும். வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிக்கணும். ஒன்று, அவன் தன் இருதயத்தில் நல்ல தீர்மானத்தோடு வாழ்ந்தான், அவன் ஜெயம் பெற்றான். அடுத்ததாக தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவனாக இருந்தான், ஜெயம் பெற்றான். மூன்றாவது, தேவனுக்கு பிரியமானவனாக இருந்தான், ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளையாக வாழ்வதனால அவங்க எடுத்த காரியங்கள் ஜெயமாக முடிந்தது. அடுத்ததாக ஒரு வாசிக்கிறேன் பாருங்களேன். அதில் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். இருந்தான். தானியேலுக்குள் விசேஷ அர்த்த ஆவி இருந்தபடியால் ஆமென். போதும் சிஸ்டர், போதும். 4வது, தானியேலுக்குள் என்ன ஆவி இருந்துச்சுங்க? தூக்கத்தின் ஆவி அல்ல, கொட்டாவியின் ஆவி அல்ல, சோம்பலின் ஆவி அல்ல, சோர்வின் ஆவி அல்ல, குறை சொல்லுகிற ஆவியும் அல்ல. அப்புறம் விசேஷித்த ஆவி. நமக்குள்ள என்ன ஆவி இருக்குது? நம்ம நாமே கேட்டு பார்க்கணும், நம்ம நாமே கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும், அவருக்குள்ளே நம்ம இருக்கணும். அப்போ தான் அவர் நமக்குள்ளே இருப்பார். இந்த தானியேலுக்குள்ளே பாருங்கள், விசேஷித்த ஆவி.
நிதானிக்கக்கூடிய ஆவி, பொறுமையின் ஆவி, அன்பின் ஆவி, ஐக்கியத்தின் ஆவி, பரிசுத்த ஆவி, பரலோகத்துக்கு செல்லக்கூடியதான அந்த மெய்யான சத்தியத்தை அறிந்து மற்றவங்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு ஆவி தானியேலுக்குள் இருந்ததுங்க. விசேஷித்த ஆவி. பிரியமான தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் நம்முடைய காரிய ஜெயமாய் முடியாமல் இருப்பதற்கு நமக்குள்ள என்ன ஆவி கிரியை செய்கிறது, எந்த ஆவி நமக்குள்ள உலாவுகிறது, எந்த ஆவி நமக்குள்ள வேலை செய்கிறது என்பதை நம்ம கவனிக்கணும். தானியேலுக்குள்ள இருந்த ஆவி விசேஷித்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர். ஆகினால்தான் அவள் எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் கர்த்தர் ஜெயமாக முடித்தார். தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும், பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கிற நீங்களும் நானும் நமக்குள்ள அந்த பரிசுத்த வல்லமையின் ஆவியை கிரிகையினால, வார்த்தையினால, வாழ்க்கையினால நம்ம காண்பிக்க வேண்டும், மற்றவர்களும் அதை பார்க்க வேண்டும். அடுத்ததாக வாசிக்கிறோம், அதில் 4வது வசனத்தை வாசிக்கிறோம். அப்பொழுது தேடினார்கள், ஆனாலும் ஆமென். தானியேல் மேல் என்ன கண்டுபிடிச்ச முயற்சி பண்ணாங்க? குற்றம் கண்டுபிடிக்கணும், எப்படியாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கணும். இன்றைக்கி ஊழியக்காரங்க ஊழியத்துக்கு போகும்போது எதை குற்றம் கண்டுபிடிக்கணும், விசுவாசிகளை எங்கேயாச்சும் பார்த்தா குற்றம் கண்டுபிடிக்கணும். இதுதாங்க உலகத்துக்குள்ள உள்ள காரியம். ஆனால் தானியேல் பாருங்கள், நீங்கள் என்ன முயற்சி பண்ணி பாருங்கள், என்கிட்ட ஒரு குற்றத்தையும் உங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா என்கிட்ட குற்றமும் இல்லை, நான் குற்றம் செய்யக்கூடிய ஆளும் இல்லை, தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், தேவனுடைய வல்லமை எனக்குள்ளே இருக்கிற சொல்லி தைரியமாக நின்றார். தைரியமாக இருந்தனால தான் அந்த வசனத்தில் வாசிக்கிறேன் பாருங்கள். அந்த அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பில் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாமல் போயிடுச்சு. முயற்சி பண்ணி பார்த்தாங்க, ஒன்றுமே இல்லைங்க. இந்த உலகத்தில் நம்மளையும் உலக மக்களும் சத்துரு பிசாசானவனும் நம்மளை குற்றப்படுத்துறதுக்கு பல முகாந்தரத்தை தேடுவான். ஆனால் அந்த குற்றமான குறையுள்ள காரியத்தில் நம்ம விழுந்து விடக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்கணும். ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு பதிலை கொடுக்க வல்லவர். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நம்மளாம் தெரிஞ்சதான். 3வது வசனத்தில் அருமையான வார்த்தை இருக்குது. சண்டே கிளாஸ் பிள்ளை கூட அருமையாக சொல்லுவாங்க. என்ன வசனம் தெரியுமா? எரேமியா 33:3, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாது மெட்டாதுமான பெரிய காரியத்தை செய்வேன். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிடணும். தானியேல் அவரை நோக்கி கூப்பிட்டாருங்க, ஒரு காரியம் ஜெயமாக முடிந்தார். இங்கே வாசிக்கிறோம், எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியில் பார்க்குறான், உண்மையுள்ள மனுஷனாக இருந்தான். நீங்களும் நான் உண்மையுள்ள தேவ பிள்ளையாக இருக்கணும். ஆராதனைக்கு வந்தாலும் உண்மையா, ஜெபத்துக்கு வந்தாலும் உண்மையா, குடும்பத்தில் உண்மையா, கணவனிடத்தில் உண்மையா, பிள்ளைகளிடத்தில் உண்மையா, மனைவி இடத்துல உண்மையா, ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். உண்மையுள்ள மனுஷனாக இருக்கணும். பேசுகிறது ஒன்று, செயல் ஒன்று இருக்கக்கூடாது. உண்மையை கர்த்தர் பார்க்குறார், அவருடைய உள்ளத்தை கர்த்தர் பார்க்குறார். என் மகன் உண்மையாக இருக்கிறானா, என் மகள் உண்மையாக இருக்கிறாளா, இந்த சபைக்கு உண்மையாக இருக்காங்களா, இந்த ஊழியத்துக்கு உண்மையாக இருக்காங்களா, மற்றவர்கிட்ட பேசுகிற பேச்சில் உண்மையாக இருக்காங்களா, நடக்கிற நடக்கையில் உண்மையாக இருக்காங்களா என்பதெல்லாம் கர்த்தர் நம்மளை பார்க்குறார். மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ நம்ம இருதயத்தை பார்க்குறவர், உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர். ஆகினால நாம் தானியேலை போல நம்மளை யாரும் கை நீட்டி குற்றம் சொல்லாத அளவுக்கு நம்ம ஜெப ஜீவியத்தில், ஆவிக்குரிய வளர்ச்சியில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம சரியாக இருக்கணும். யாரும் குற்றம் கண்டுபிடிக்காத அளவுக்கு தேவனுக்கு முன்னாடி நிற்கும்போது கூட நம்மிடத்தில் ஆண்டவர் ஒரு குற்றத்தையும் பார்க்கக்கூடாது. இப்பொழுதே நம்ம சரி பண்ணணும். 2வது, உண்மையுள்ள தேவ மனுஷனா தானியேல் வாழ்ந்தார். எந்த விஷயத்திலும் அவர் கரை திரை பிழை இல்லாதபடி அவர் வாழ்ந்தார். அடுத்ததாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம், நேரமாகிவிட்டது. அதிலேயே 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம், அருமையான வார்த்தை.
அந்த 16வது வசனத்தை வாசிப்போம். 16 6:16. போட்டார்கள். ஆமென். சிங்க கபியில் போட்டாலும் ராஜா சொல்கிறாரு, சிங்கங்களின் வாயிலிருந்து உன்னை தப்புவிக்க அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? வல்லவராக இருக்கிறாரு. இடைவிடாமல் ஆராதிக்கிற நீ ஒரு சாட்சி. நீங்களும் நானும் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையா எங்கே இருக்கணும்? சபையில் இருக்கணும். ஆனால் நம்ம சில நேரத்தில் எங்கே இருக்கிறோம்? கல்யாண வீட்டில் இருக்கிறோம், ஏதாவது முக்கியமான இடத்துல இருக்கிறோம், ஏதோ ஒரு அதிகாரியை பார்க்க போகிறோம், அங்கே போகிறோம். கர்த்தருடைய நாளில் 6 நாளும் வேலை செய்துட்டு 7வது நாள் கர்த்தர் ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்வு நாள் நமக்கு கொடுத்துருக்கிறார். 1000 வேலை இருந்தாலும் ஒன்று முடிச்சுட்டு போகணும், இல்லை நாள் போகணும். ஆராதனைக்கு சரியான நேரத்தில் ஒழுக்கமும் கிரமமாக கர்த்தர் சமூகத்துக்கு நம்ம வந்து கர்த்தரை ஆராதிக்கணும். அதுதான் கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிறார். இங்கே வாசிக்கிறேன் பாருங்கள். இந்த தானியேல் பார்த்து ராஜா சொல்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், போட்டிகள் வந்தாலும், எதிர்ப்புகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும், எல்லாவற்றையும் நம்ம சகிப்புத்தன்மையோடு பொறுமையோடு தேவ சமூகத்தில் வந்து நின்று தேவன் ஆராதிக்கும் பொழுது, இடைவிடாமல் ஆராதிக்கும் பொழுது தேவன் நம்மளை என்ன செய்வாருங்க? தப்புவிப்பார். யாருங்க என்னை தப்புவிப்பா? இந்த கஷ்டத்திலேருந்து, இந்த கடன் பாரத்திலிருந்து, இந்த சரீர பலவீனத்திலிருந்து, இந்த போட்டியிலேருந்து, பிரச்சனையிலேருந்து யார் என்னை தப்புவிப்பா? மனுஷனால் முடியவே முடியாது. கர்த்தர் நினைச்சார்னா ஒரு நொடி பொழுது போதும். அருமையான பாண்டியன் சொன்ன லேசான காரியம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான காரியம் நிச்சயம் ஆண்டவர் மாற்றுவார். தானியேலுடைய வாழ்க்கையில் ஜெயமாக முடிவதற்கு சில படிகள் 1, 2, 3, 4 வரிசையாக நம்ம படிச்சுட்டு வரோம். முதலாவது பார்த்தோம், அவருடைய காரியம் ஜெயமாக இருக்கு. என்ன காரணம்? தன் இருதயத்தில் நல்ல ஒரு தீர்மானம் பண்ணினான். 2வது என்ன பார்த்தோம்? தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற மனிதனாக காணப்பட்டான். 3வது தேவனுக்கு பிரியமான பிள்ளையாக இருந்தார். 4வது ஒரு குற்றமும் இல்லாமல் வாழ்ந்தார். 5வது உண்மையுள்ள தேவ பிள்ளையாக இருந்தார். 6வது இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு தாசனாய் இருந்தார். ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிங்க பார்க்கலாம். அதுலேயே 27வது வசனம். சாரி 20வது வசனம். 20வது வசனம். தாசனே கேட்டான். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க, சிங்கங்கள் என்ன செய்யல சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, ஆமென், என்றான். அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு சொன்னான், ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தேவன் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தபடியால் என்ன படலைங்க? ஒரு சேதம் கூட வரல, ஒரு சேதம் கூட வரல. 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் தயவு செய்து வாசித்து பாருங்கள். தானியேலுடைய எவ்வளவு தேவனுடைய மனுஷன் உறுதியாக இருந்தார், உத்தமனாக இருந்தார், சிரமமாக இருந்தார், நிலைத்திருந்தார், தேவனுக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தார். அவருடைய காரியமெல்லாம் ஜெயமாக முடிய 7 காரியம். ராஜா சொல்கிறாரு, சிங்கங்களின் வாய்கள் தப்புவிக்க தேவன் வல்லவராய் இருந்தாரா? தானியேல் என்ன சொல்கிறாருங்க? ராஜாவே என்றும் வாழ்க, நான் உமக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் அநீதி நான் ஒன்றுமே செய்தது இல்லை. தேவன் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். அப்போ சிங்கத்துக்கு கூட மனுஷன் கூடி இருக்க முடியுமாங்கிறவெல்லாம்
10க்கு 10 ரூம்பு, நல்ல கட்டில் இருக்குது, நல்லா இருக்குது. ஒரு கரப்பான் பூச்சி வந்தால் நம்மளால் இருக்க முடியுமா? ஒரு எலிக்குட்டி வந்தால் நம்ம கூட இருக்க முடியுமா? பயந்து தவிர ஓடிடுவோம். ஆனால் பாருங்கள், இரவெல்லாம் சிங்கம் கூடவே தானியேல் கூட தான் வளர்க்குற ஒரு பூனைக்குட்டி மாதிரி, தான் வளர்க்குற ஒரு செல்ல நாய்க்குட்டி மாதிரி அமைதி அவன் பக்கத்துலேயே படுத்துருந்தது இரவெல்லாம். ஜனங்கள்லாம் நினச்சாங்க தானியேலுடைய காரியம் முடிஞ்சு. ஆனால் காலையில் ராஜா போய் சொல்கிறாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? தானியேலுடைய பதில் என்னங்க? அருமையான பதில். ராஜாவே நீர் என்று வாழ்க, ராஜாவே நீர் என்று வாழ்க. ராஜாவுக்கு முன்னாடி நம்ம நிற்கும் பொழுது தேவன் நம்மை பார்த்து சொல்லணும், சந்தோஷமா என் ஜனமே, என் பிள்ளைகளே, நீங்கள் எனக்கு பிரியமானவர்கள் சொல்லணும். தானியேல் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான். இதயத்தில் ஒரு தீர்மானத்தோடு வாழ்ந்தான். நல்ல ஜெபிக்கிற மனிதனாக இருந்தான். தேவ சமூகத்தில் ஒரு உண்மையுள்ள விசுவாசியாய் தேவ பிள்ளையாய் வாழ்ந்தான். ஒரு குற்றமும் இல்லாதவனாய் காணப்பட்டான். ஒரு சேதமும் அவருக்கு அணுகவில்லை. இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவ பிள்ளை. தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். அடிப்படையான சத்தியம் நிறைந்த வார்த்தை. நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்கணும்னா, நம்முடைய குடும்ப காரியம் ஜெயமாக இருக்கணும்னா, நம்முடைய வேலையின் காரியம் ஜெயமாக இருக்கணும்னா, நம்முடைய பிள்ளைகள் காரியம் ஜெயமாக இருக்கணும்னா, தானியேல் செய்தது போல் நீங்களும் நானும் ஆவிக்குரிய நிலைமையில் யாரும் நம்மளை குற்றப்படுத்தாதபடி இடைவிடாமல் நம்ம ஆராதிக்கணும். ஒரு சேதமும் வரவே வராது. தேவ தாமே இந்த திரு வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. அப்படி திவ்ய நாமம் இன்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென்.